தயவு செஞ்சு இந்த வீடியோவை யாராவது பார்க்காம இருந்தா போய் பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம தல அஜித்குமார் அவர்கள் சாணக்கியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. நம்ம ரங்கராஜ் பாண்டேவே எல்லாருக்குமே தெரியும். பாண்டே கிட்ட நம்ம தல அஜித்குமார் அவர்கள் பேசியிருக்காங்க. அதுல முழுக்க முழுக்க நம்ம தல அஜித்குமார் அவர்கள் ஆங்கிலத்துல பேசியிருப்பாரு. அவர் பேசின விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தோட நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்கள் எல்லாருக்கும் புரியுற மாதிரி அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவா தமிழ்ல விளக்க பேசியிருப்பாரு. தயவு செஞ்சு அந்த வீடியோவை யாராவது பார்க்காம இருந்தா போய் பாத்துருங்க. நம்ம தல அஜித்குமார் அவர்கள் அவ்வளவு வெளிப்படையா பேசியிருக்காரு. இன்னொன்னு நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காரு. இன்னொரு ஒரு சில முகத்திரையெல்லாம் கிழிச்செறிஞ்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச இந்த சாட்டை மாமா பையெல்லாம் தூங்கி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இப்பவே அவங்க குரூப் எல்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன திடீர்னு அஜித் அவர்கள் வந்து விஜய்க்கு வக்காலத்து வாங்கிட்டு வரான்னு தெரியல. விஜய் அவர்களை வந்து நீங்க நான் பேசுற பேச்ச வந்து விஜய் எதிர்த்து நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேங்கிற அளவுக்குலாம் இறங்கி வராருன்னா என்னவா இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருதுங்க. இவன் இந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு நம்ம தல அஜித்குமார் அவர்கள் என்னடா பேசிட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுல ஒரு விஷயம் போடுறேன், நீங்களே கேளுங்க. அதே போல எனது பேட்டியை விஜய்க்கு எதிராக கட்டமைக்க முயற்சிக்கும் சிலர் அமைதியாக இருப்பது நல்லது. என்றுமே நான் விஜய்க்கு நல்லதை நினைத்திருக்கிறேன், வாழ்த்தி இருக்கிறேன். அஜித் அவர்கள் யார சொல்ல வராரு அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது புரிஞ்சதுனாலதான் இந்த தற்கொலை உட்காந்துட்டு கதறிட்டு உட்காந்துட்டு இருக்கான்.